ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான கேபேஜ் எக் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். நான் கேபேஜ் சைனீஸ் கேபேஜ் எடுத்திருக்கேங்க. இது நம்ம ஊரில் இருக்கிற நார்மல் முட்டைக்கோஸ் தான் எடுத்துக்கிறலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாகவே லைட்டாக எடுத்தோடனே தனித்தனியாக வந்துடும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தான் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது மொத்தமாக சேர்த்து கட் பண்ணாதீங்க. அந்த இலை இருக்குல்ல, அதை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கிறணும். அந்த தண்டு ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்னா சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை கொஞ்சம் தடிமனாக இருக்குது அப்படின்னா அதை தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பாதி சைஸ் தாங்க. இது இன்னும் பாதி இருக்குது, நிறைய வந்துடும் அப்படின்னா. அதனால் பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த மேலே இருக்கிற இலை அதை மட்டும் தனியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிற தண்டு இருக்குல்ல, அதை மட்டும் தனியாக கட் பண்ணிக்கிறணும். இந்த இலை சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் தண்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் தனித்தனியாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே நல்லா 2-3 டைம் கிட்ட வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அந்த இலைலாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தண்டுலாம் தனியாக கட் பண்ணணும். சைடில் இருக்கிற இலை அதையுமே நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பீட்ரூட் துருவுறது இருக்குல்ல, அந்த துருவுறதில் துருவ முடியாது. இது ஏன்னா மேலே இருக்கிற இலை ரொம்ப லேசாக இருக்கும். நம்ம ஊர் முட்டைக்கோஸ் மாதிரி இது இருக்காது. அந்த தண்டு மட்டும் வேணால் துருவிக்கிறலாம். ஆனால் இது கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும். கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். பாருங்கள், இந்த தண்டையும் நான் தனியாக கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அது தண்டுன்னு சொல்ல முடியாது, முட்டைக்கோஸ் தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற கீழே இருக்கிற பீஸ் மட்டும். இப்போ இதை எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கிறலாம். இப்போ பாருங்கள், தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிரட்டும். காஞ்சோடனே ஒரு 2 பல் பூண்டை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு நல்லா வெடிச்சிடட்டும். வெடித்ததுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய வெங்காயம் அது நல்லா நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இது வெங்காயம் சும்மா ஓப்பன்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்ருங்க. ரொம்ப நேரம் வதங்கணும் அந்த அளவுக்குலாம் இல்லை, லைட்டாக வதங்கினா மட்டும் போதும். அதனால் ஓப்பன்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்ருங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறதுனாலும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது ஒரு 10-15 வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க வேணும்னா. அப்படி இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் வெங்காயம். இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கீழே இருந்துச்சுல தண்டு பகுதி கொஞ்சம் ஹார்டாக அதை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டே உப்பும் சேர்க்க வேண்டாம். நல்லா மட்டும் கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. அதில் இருக்கிற வர்ற தண்ணியே நல்லா வெந்துடும். ஏன்னா முட்டைக்கோஸ் தண்ணி காய் தானே, அதுலேருந்து தண்ணி நல்லா வெந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு அப்புறம் எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த இலை பகுதி அதை சேர்த்துக்கலாம். ரெண்டையும் ஒரே டைமில் சேர்த்திங்க அப்படின்னா அந்த இலையில சீக்கிரமாக வெந்துடும். இந்த தண்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரம் பச்சை மிளகா மட்டும்தாங்க. அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் கடிபட்டுரும். அதனால் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு
மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி எதுவுமே கண்டிப்பாக சேர்க்காதீங்க. இது சீக்கிரமே வதங்கிடும். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா வதங்கிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா முக்கால் பதம் வதங்கினதுக்கப்புறமேட்டு இதை அப்படியே தனியாக அப்படியே ஓரத்தில் ஒதுக்கி வச்சுட்டு முட்டையை சேர்த்துக்கலாம். நான் முட்டை வந்து 2 முட்டை சேர்த்துருக்கேன். இந்த அளவு முட்டைக்கோஸுக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். நீங்கள் நிறையா செய்கிறீங்க அப்படின்னா முட்டையோட அளவு வந்து அதிகப்படுத்திக்கோங்க. 3 முட்டை 4 முட்டை கூட சேர்த்துக்கோங்க. தனியாக பொரிச்சிட்டு சேர்க்காதீங்க. இந்த மாதிரி பாத்திரத்துலேயே செய்யுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்போ தான் அந்த முட்டைக்கோஸோடு ஒட்டும். தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்திங்க அப்படின்னா இது தனியாக அது தனியாக இருக்கும். அதுக்காண்டி தான் முட்டையை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமேட்டு நல்லா கிண்டி விடுங்க. கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா முட்டை வந்து சீக்கிரமே வந்துட்டு நல்லா அந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம முட்டைக்கோஸோடு சேர்த்து வதக்கி விட்றலாம். உப்பு வந்து பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா தேவைன்னா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டீங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching. Bye.